நாம இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நீயா நானாவில் நாய்கள் அப்படிங்கிற டாபிக். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நாய்கள் வந்து தெருநாய்கள் தேவையில்லை, கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து காப்பகத்துல போடணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கருணை கொலை பண்ணுங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த இடத்த நோக்கி வந்து ஒரு பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குரூப் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு உயிர்கள் தானே, அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாவணுமே, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏன் இப்படி வந்து வஞ்சிக்கிறீங்க அப்படி இப்படின்னு பக்கம் ஒரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது ரெண்டு பக்கத்தையும் தராசுல வந்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சில கருத்துக்கள் வந்து தோணுது. நம்மளோட கருத்துக்கள் என்ன தோணுது அப்படின்னா, நான் வந்து சென்னையில் வந்து ஒரு 7-8 ஏரியாவில் இருந்திருக்கிறேன். அதாவது புழல், காவாங்கரை, அதுக்கப்புறமேட்டு திருவள்ளூரில் இருந்தேன் நான் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமேட்டு வேளச்சேரியில், தரமணியில், அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறது, அம்பத்தூர் எஸ்டேட்டு, அப்புறம் அண்ணா நகர், நிறைய ஏரியாவில் வந்து இருந்திருக்கிறேன். காலேஜ் படித்த காலத்துலேருந்து ஏகப்பட்ட ஏரியாவில் வந்து நான் இருந்திருக்கிறேன். ஸோ எல்லா ஏரியாலையுமே வந்து நான் பேச்சுலராக இருந்தனால வந்து இன்னும் பேச்சுலர் தான் நீங்கள் பேச்சுலராக இருக்கிறனால அந்த ஏரியாவில் கொஞ்சம் நார்மல் ஏரியாவில் தான் நம்மளால் இருக்க முடியும். சாமானிய மக்கள் வாழ்கின்ற ஏரியாவில் தான் இருக்க முடியும். அந்த இடத்துல வந்து நாய்களோட எண்ணிக்கை மிக மிக அதிகமாக மாறிடுச்சு. நான் வேலை செய்யற லாஸ்ட்டாக ஒரு இடத்துல இருந்தால் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா 10-17 நாய் நிற்கும். இதில் என்ன ஒரு இதுனா, இந்த நாய்களுக்கு சோறு போடுறதுன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. திருநாய்களுக்கு எல்லா இடத்துலையும் வேலைச்சேரில் இல்லாத கடையே கிடையாது. அதாவது சென்னைக்குள்ளே ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாக்குள்ளே இல்லாத கடைகளே கிடையாது. எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நிறைய வரும். சாப்பாட்டுக்கு நாய்களுக்குலாம் கிடைக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மன திருப்தி. வீட்டில் வந்து மிச்சமாகிற சாப்பாடு நாய்களுக்குன்னே தனியாக சமைக்கிற சாப்பாடுன்னு சொல்லி வந்து கொண்டு வந்து போடுவாங்க. சரி போடு, யாரும் எதுவும் சொல்லலை. மிருகத்துக்கு மேலே நீ வந்து ஒரு மரியாதை வச்சிருக்கிற, ஓகே ரைட்டு, நான் எந்த வித தப்புமே சொல்லலை. ஆனால் இப்போ திருநாய்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக போச்சு. 6 கோடி திருநாய்கள் ஆகி போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கருத்தடையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பகத்தில் போடணும், அதுங்களுக்குன்னு ஒரு தனி இடத்துல வந்து வச்சு போடணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஆப்போசிட் சைடில் உட்காந்து இந்த அம்முன்னு ஒருத்தன் வந்து ஆர்டிஸ்ட்டு, அவங்களாம் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சந்தான காமெடியில் எப்படி வந்து சந்தானத்தை புரிஞ்சுக்காம வந்து பேசிகிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது 4 கால் உயிரினங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 4 கால் உயிரினங்கள் அப்படின்னு தான் சொல்லணுமா, 4 லெக்ட் அனிமல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணுமா, நாயினே சொல்லக்கூடாது. இது என்ன ஒரு கொடுமையான விஷயமா இருக்குன்னா, நான் வந்து நேற்று ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, அப்போ போட்டிருந்தேன். நாய் வந்து நம்மள நக்கிறது விட்டது, நம்ம நாயை நக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நெஞ்ச நக்கிறாங்க. நாட்டுக்கு நாய் அவசியமா, அந்த ஏரியாக்குள்ளே வந்து சாமானிய மக்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே இது வரைக்கும் வந்து இந்த ரேபிஸ்னால வந்து பாதிக்கப்பட்ட மேக்சிமம் பேர் 99% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் தான். காசு இருக்கவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய கேட்டு போட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டுறீங்க. போட்டுட்டு நீங்கள் ஜாலியாக உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. ஆனால் சாமானிய மக்கள் எல்லாருமே நெருக்கமான இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் வந்து கைவிடப்படுற நாய்கள் இருக்குதுல்ல, அதாவது அந்த குட்டி போட்டுச்சு, நிறைய குட்டி போட்டுருது. ஒரு நாய் வந்து குட்டி போடுறதுனா 4-5 குட்டி போட்டுச்சுன்னா தெருவில் விட்டுறாங்க. அது சிலது இறந்து போயிடுது, சிலது வந்து பார்த்தீங்கன்னா தப்பி பிழைச்சிருது. அப்படிப்பட்ட நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதை ஸ்ட்ரே டாக்ஸ்னு சொல்லுவாங்க. கைவிடப்பட்ட நாய்கள், அதாவது பார்க்கறதுக்கு யாருமே இல்லாத நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை ஒதுக்குறாங்க. அப்போது அந்த நாய்களை ஒன்று உனக்கு வந்து அக்கறை இருக்குதுன்னா உன் வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டு சொல்லி நீ அதுக்கு வந்து பேட்ச் நம்பர் வாங்கிட்டு வந்து அதை பண்ணணும். நாங்கள் வந்து ஒரு ஏரியாவில் வந்து தங்கியிருக்கேன். நான் ஒரு பேச்சுலர் இருக்கும்போது ஒரு ஏரியாவில் தங்கியிருந்த டைமில், அப்போது அந்த ஓனர், எங்களுடைய ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து வீட்டுக்குன்னு ஒரு நாய் வளர்த்துட்டு, தெருநாய்கள் வந்து ஒரு 3 நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து, அதுக்கு வந்து பேட்ச் நம்பர் வாங்கி, அதுக்குன்னு தனியாக வீட்டில் வந்து சாப்பாடு போடுறதுக்கு, தண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு, அதுங்களை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துனாரு. அதுங்களும் பொறுமையாக நல்லா தான் வளர்ந்தது. மிருகத்து மேலே பற்று வச்சிருக்கவங்க வந்து அப்படி தான் வளர்த்தணும். நீ ஒழுங்கான நம்பர் வாங்கி போட்டு வளர்த்தணும். நம்பர் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆகுதுங்க, நான் கேட்டால் தர மாட்டேன்றாங்க அப்படின்னா மெனக்கேடு. அந்த நாய்கள் கடிக்கிறதுக்கு, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் மெனக்கெடுது, சாமானிய மக்கள் மெனக்கடுறாங்கன்னா ஒரு நம்பர் வாங்குறதுக்கு ஒரு நாள் மெனக்கட முடியாதா? வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து, கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டால் நான் வந்து நம்பருக்காக அப்ளை பண்ணியிருக்கேங்க, அதனால தான் வீட்டில் வச்சு கட்டி வச்சு வளர்த்தேன்னு வளர்த்து, அதை விட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் பற்று இல்லையா, அது வந்து உயிரினம் கிடையாதா, அதுங்க வாழ்றதுக்கு இடம் கிடையாதா, யாருங்க வேணான்னு சொன்னா? உலகத்திலேயே அதிகபட்சமாக பெரிய வந்து குறைபாடுகள் இல்லாமல் இருக்கிற நாய் வந்து நம்பூர் நாய் தான். நம்பூர் தெருநாய்கள் தான் பெரிய அளவுக்கு. இந்த தமிழ்நாட்டு நாய்களுக்கு பெரிய குறைபாடுகள் கிடையாது நம்மளோட பிரீடுக்கு. நீங்கள் எந்த நாட்டோட நாய் வேணால் எடுத்துங்க, அந்த நாய்கள் ஏதோ ஒரு குறை இருக்கும். அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி சில குறைகள் இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹச்சிடாக்லாம் சொல்கிறாங்களா, அந்த நாய்களை ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளிநாட்டு நாய்கள் அந்த நாட்டுடைய சீதோஷ நிலைக்காக வந்திருக்கும். நம்பூர் நாய்கள் நம்மளுடைய சீதோஷ நிலையில் வாழுது. ஸோ இதுங்களுக்கு வந்து நன்றி அதிகம், நாய்களுக்கு நன்றி இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் இல்லைன்னு சொல்ல கிடையாது. சாப்பாடு போட்டோம்னா அவங்க வேலை செய்யும். ஆனால் இந்த ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்கள், இந்த வெறி பிடிச்ச நாய்கள்லாம் இருக்குல்ல, இந்த பச்சை கறிலாம் சாப்பிட்டு இல்லாமல் வெறியெல்லாம் பிடிச்சதுன்னு வைங்களேன், ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்கள் இருக்குல்ல, அதுங்களால் வந்து பாதிக்கப்பட்டால் அதற்கு வந்து போகிற இந்த மருந்து பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குன்றாங்க. 6,000 ரூபா 7,000 ரூபா ஆகுதுன்றாங்க. 36,000 கோடி அது பிஸ்னஸ் இருக்குன்னா வந்து நீயா நான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனால்
ரேபிஸ்னால பாதிக்கப்பட்டதை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய கேள்வி. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க, தம்பின்னு நினைக்கிறேன், அவரோட தம்பின்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து ரேபிஸ் பாதிக்கப்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறார். நான் ஸ்கூல் படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சது. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாய் கடிக்கப்பட்டு அதுக்கப்புறமேட்டு ரேபிஸ் வந்து பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு இறந்து போச்சு. இப்போ நான் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் கிளாஸில், அந்த பொண்ணு வந்து இதில் வந்திருக்குது, கிளாஸ் வந்திருக்கு. திடீர்னு வந்து அடுத்த வாரத்தில் அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னா, அப்போ அதோடைய தீவிரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது. நீங்கள் வந்து தடுப்பூசி போடுறீங்க, ஒழுங்கான டைமில் போடலைன்னா, அது ஒழுங்காக ரியாக்ட் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு 57%லேருந்து 70% வந்து பார்த்தீங்கன்னா இறப்புக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து சரியாக ஒர்க் அவுட், அதாவது ரேபிஸ்க்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படிங்கும்போது அது வந்து இறப்பு வரைக்குமே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் கவர்மெண்ட் முயற்சி பண்ணுறாங்க. இந்த நாய்களை வந்து மொத்தமாக கொல்லணும் அப்படி இப்படிங்கிற கான்செப்ட், கருத்தடை பண்ணிட்டு அந்த நாய்களோட இனத்தை அழிக்கணுங்கிற அந்த கான்செப்டில் இல்லைங்க. எண்ணிக்கைக்கு அதிகமாக போயிடுச்சு. இப்போ மனிதர்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதியாக தான் இந்த பூமி இருக்குது. நமக்கான இடத்துக்காக தான் இந்த பில்டிங்லாம் கட்டி வச்சு உட்காந்துருக்கிறீங்க. நாய்கள் நடமாடும் பகுதியில் நம்ம போய் வாழ்கிற இடத்துல இல்லை, நம்ம நடமாடுகிற பகுதியில் நாய்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ இதுங்களுக்குன்னு ஒரு தனி ஷெல்டர் போட்டு தள்ளிட்டோம்னா அதுக்கு பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். காட்டுக்குள்ளே விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். தப்பி பிழைக்கிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். நீங்கள் வந்து நாய்களுக்காக, குறிப்பாக இந்த தெருநாய்களுக்காக நீங்களே சோத்தை போட்டு தெருவில் வளர்த்து விட்டுட்டு அதுங்க வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து சாப்பாடு கிடைக்காம என்ன பண்ணிடுது, அது வந்து அது சாப்பாடு சாப்பிட்டது செரிக்காமல் போயிடுச்சோ, இல்லை வந்து அதுங்களுக்கு என்ன தோணுதோ தெரியல, போகிற வரவன்லாம் போய் துரத்திட்டு கிடக்குது. இது இந்த குழந்தைங்கள்லாம் பிடிச்சி கடிச்ச விஷயத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இவங்களுக்குலாம் வருத்தப்பட்ட மாதிரி தெரியலிங்க. நீனால ஒரு பக்கத்தை இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டமாக. ஒரு பையன் வந்து நாய் குறுக்க வந்து என் பையன் வந்து இறந்து போயிட்டான், கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்கிறாரு. அதை பற்றி பெருசாக பேசாமல் இந்த அம்மு இருக்காங்க பாருங்க பாவம், அவங்க என்னென்னா அவங்க வீட்டில் வந்து அந்த எலி வந்து ஏதோ பண்ணி என்னது இந்த காருக்கு வந்து ஒரு 10,000 செலவாயிடுச்சு, அதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, நாய்கள் வந்து இறந்து போகிறதுக்காக ஃபீல் பண்ண அளவுக்கு ஒரு மனிதர்களுக்கு வந்த பாதிப்பை பற்றி அவங்க பெருசாக வந்து பற்று இல்லை. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், மிருகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க மனிதருக்கு மேலேயும் அக்கறையாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இவங்க மிருகத்து மேலே மட்டும்தான் அக்கறை இருக்குது, மனுஷங்களை வந்து மதிக்கிற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இவங்கெல்லாம் பேசும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை வருது. இது நல்லது கிடையாது, நாட்டுக்கும் நல்லது கிடையாது, இவங்களுக்கும் நல்லது கிடையாது. இது என்ன பிரயோஜனம் இதில்? நீங்கள் வந்து சக மனிதர்களை கூடயே உங்களால் வந்து நேசிக்க முடியாதவங்க, நீங்கள் நாயை மட்டும் நேசித்து என்ன பண்ண போகிறீங்க? அது தெருவில் இருக்க நாயை வந்து நேசித்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தெருவில் இருக்க நாயை வந்து நேசித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, தெருவில் நேசித்து தெருவிலே விட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து நேசிக்காமையே போயிடுன்ற நான். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, லவ் பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், லவ் மட்டும் தான் பண்ணுவேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணத்தை பற்றி பேசுனீங்கன்னா எனக்கு இந்த லவ்வே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி. ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பொண்ணை வந்து நம்ம பிடிச்சிருக்குதுன்னா அது வந்து லவ் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் போய் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அந்த மாதிரி இருக்கணும். தெருவில் பார்த்து லவ் பண்ணி தெருவிலேயே எடுத்துட்டு வீட்டு பக்கமே நான் கொண்டு வர மாட்டேங்கிற மாதிரி தான் எங்களோட பேச்சு. இந்த தெருநாயை வந்து அவ்வளவு காதலிக்கிறாங்க. ஐயோ, அவங்களுடைய காதலை பார்த்தோம்னா நமக்கே வந்து பொறாமை வர அளவுக்கு காதலிக்கிறாங்க, மனசாட்சியே இல்லாமல் வந்து காதலிக்கிறாங்க. இப்போ வந்து நான் ஒரு நாய் வந்து குறுக்க வந்து விழுந்துச்சு, விழுந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை வந்து குறுக்க விழுந்து நான் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு. அதை வந்து சாதாரணமாக சொல்கிறாங்க. குழந்தை வந்து உள்ளுக்குள்ளே விழுவுறதும், குழந்தையினால வந்து நீங்கள் தடிக்க விழுவுறதும், நாய் வந்து தடிக்க விழுவுறதும் ஒன்றா? இது என்ன ஒரு மனிதாபிமான ஒரு தன்மை, சிந்தனை அப்படிங்கிறதே எனக்கு புரியல. மிருகம் அப்படிங்கிறது வந்து நம்மளை நம்பி தான் இந்த பூமியில் இருக்குது. நான் எவனுமே அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கான, நம்மளுடைய உயிருக்காக ஒரு பாதகமான விஷயம் வரும்போது கண்டிப்பாக சில முயற்சிகள் எடுக்க தான் செய்வாங்க. கவர்மெண்ட் என்ன முயற்சி எடுக்குது, இதை வந்து நிறுத்தணுங்கிற ஒரு முயற்சி எடுக்குது. தெருநாய்கள்லாம் முதல்ல வந்து வண்டியில் தூக்கி போட்டு நாய் வண்டியில் தூக்கிட்டு வந்து போயிடுவாங்க. போயிட்டு வந்தால் அங்கே வந்து கருத்தடை பண்ணிவிட்டு அவங்க வந்து வச்சுப்பாங்க, ஷெல்டரில் போட்டுருவாங்க. ரொம்ப ரேபிஸ்லாம் பாதிக்கப்பட்டவங்க கருணை கொலை வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அது இருந்த வரைக்கும் கொஞ்சம் வந்து எல்லாமே கட்டுக்கோப்பாக இருந்தது. ஆக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. இங்கே வந்து சமூகத்தினுடைய பேரில் வந்து வச்சுட்டு இருக்கவங்க, சங்கத்து பேரில், அதாவது நாய்களை வந்து காப்பாற்றுவோம் சங்கம், நாய்களை வந்து நேசிக்கிறது சங்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அதை வச்சு வியாபாரம் பண்ணுகின்ற ஆட்களாக தான் மாறிட்டு இருக்காங்களே தவிர இவங்க நாயை காப்பாற்ற மாத்திர. தெரு நாய்கள் தெருவில் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு வியாபாரம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வந்து சோறாக்கி போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நாய்க்கு கொண்டு போய் சோத்தை போடுவாங்க. அவங்களுக்கு தெருவில் இருக்க நாய்களை வச்சு தான் இவங்க வந்து அந்த சேரிட்டிக்குன்னு வாங்க முடியும், டொனேஷன் வாங்கிட்டு அது மூலமாக அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே சேவை பண்ணுகின்ற எத்தனை இயக்கங்கள், என்ஜிஓக்கள் எல்லாமே சேவை பண்ணுற இடத்துக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து நியாயப்படி இங்கே இருக்கிற அந்த நாய்களை விரும்புகிற ஆட்களை கூட்டு வந்து இந்த ஆப்போசிட்டில் உட்கார வச்சதுக்கு பதில் இந்த என்ஜிஓக்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தா அவங்க இன்னும் டீட்டெயிலாக வந்து பேசியிருப்பாங்க.
உலகத்துல வளர்ந்து இருக்கிற எந்த நாடுகள்லையுமே இந்த மாதிரி திருநாய்களுடைய தொல்லை இருக்காது. எல்லாருமே இந்த நாய்களை கூட்டு போயிட்டு வந்து ஷெல்டர்ல போடுவாங்க, இல்லை வந்து கருணை கொலை பண்றதுக்கு உண்டான வேலையை தான் செய்வாங்க. ஏன்னா நாட்டுக்கு மக்களுக்கு பாதகமா இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து உடைச்சி எறியணுங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டா இருக்கும். அந்த மனநிலையில் தான் கவர்மெண்ட் வேலை செய்றாங்க, வேற வழி கிடையாது. உண்மையா மக்களை அதாவது அன்போடு இருக்கிற நாய்களை வந்து கொல்லணுங்கிற மனநிலையில யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஷெல்டர்ல தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம். ரேபிஸ் பாதிக்கப்பட்ட ரேபிஸுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிற அதே மாதிரி வந்து வியாதி இருக்கிற நாய்களை மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருணை கொலை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து இப்போதைக்கு டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுதான் சரியும் கூட அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவ்வளவு தூரம் சென்னை ஏரியாவில் வந்து கடந்து போயிருக்கிறேன். நைட்டு 11 மணி 1 மணிக்கு மேலாம் போகும்போது நாய்கள் துரத்தி இருக்குது. நானும் வந்து அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் உருவாக்கும். இவ்வளோ பெரிய உருவம் இருக்குது, 6 அடி உருவத்தில் இருக்கிற எனக்கே இவ்வளோ பெரிய பயம் வருது அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் விளையாட போகும்போது அதுங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் யார் வந்து காப்பாற்றுறது? நிறைய வீடியோக்களை பார்க்கும்போது எவ்வளோ குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கும்போது நமக்கே மனசு கலக்கமாக இருக்குது. இந்த கலக்கமாக இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், மிருகங்களை நேசிங்க. அதில் எந்த வித தப்புமே கிடையாது. நேசிக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் நேசிங்க. தெருவில் நேசிச்சுட்டு தெருவிலே வர்றதுக்கு பேர் வந்து நேசம் கிடையாது. அது வெறும் வந்து விளம்பரம், அவ்வளோதான்.